ஒரு பொய்யர் என்பதை நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு வந்து நிரூபிச்சிருக்கோம். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடல. அதாவது இன்னைக்கு வந்து இப்ப என்னுடைய என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன, எந்த முறையில் வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான், எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் இது பண்ணியோ தவறுதலாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படலை. நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் வந்து கூட குறைச்சி சொல்றாரு. ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில திசை திருப்பணும்னு பாக்குறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு அவர் எதையும் நாங்கள் சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் முறையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வருமானம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தேர்தலில் போனேன், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். நான் எது மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே. சார் ரைட், நான் கேட்கிறேன், இன்னைக்கு அவர் பாகூர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு, பினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல சொத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு எங்க இந்த சொத்து வந்தது? இன்னைக்கு நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன், விவசாயம் பண்ணேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன், நான் எல்லா தொழிலும் பண்றேன், எனக்கு தொழில் இருக்குது. நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்றாரு? அவருக்கு என்ன வருமானம்? அவருக்கு எப்படி சொத்து வருது? அவங்க புள்ள பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க சம்பந்தி பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க மருமக பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க பொண்ணு பேர்ல எப்படி சொத்து வருது? எப்படி பாகூர் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறாரு? இதெல்லாம் அவங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்க ஆதாரத்தோட சந்திக்கிறேன். ஏன் அதை நான் பிரஸ் மீட் சந்திக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு கேட்டதால இதை சொல்றேன். இது ஆதாரத்தோட நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். எந்த சொத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமான முறையில வாங்கப்பட்டிருக்கு. நான் பிறக்கும் பொழுதே விவசாயியுடைய மகனா நிலச்சுவாந்தார தான் இந்த புதுவை மாநிலத்தில் நான் பிறந்தேன். நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் இந்த அரசியலுக்கு வரல. நாங்க பிறக்கும் போதே நிலச்சுவாந்தாரா இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்தோம். இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கணும். அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள். இன்னைக்கு என்னைக்காவது அவர் நேர்மையான முறையில பாண்டிச்சேரியில தேர்தலை சந்திச்சு என்னைக்கு அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அதனால வந்து அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல? அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கல? மக்கள் உன் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். நானும் சிபிஐ விசாரணைக்கு தயார். அடுத்தபடியாக